ஆனா சென்னைய பொறுத்தளவிற்கு பார்த்தோம்னா, நமக்கு வந்து எப்போதுமே வந்து நார்மலா மழை வந்தாலே அத மக்கள் ஏத்துக்கிற ஒரு மனநிலையில இல்ல. ஒரு பெரிய மழைப்பொழிவு பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா தான் இந்த ஆண்டு நல்ல மழைன்னு சொல்றாங்க. இதுவே வந்து நம்ம பிற மாவட்டத்த எடுத்துட்டா விவசாயிகளுக்கு வந்து ஒரு நார்மல் மழை வந்தாலே, விவசாயத்துக்கு தேவையான மழை வந்தாலே நமக்கு நல்ல மழை அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. இந்த ஆண்ட பொறுத்தளவிற்கு நம்ம தொடர்ச்சியாக குறிப்பிடுறது என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்த பொறுத்தளவிற்கு இந்த ஊத்துநாலுமுக்கு, மாஞ்சோலை, காக்காட்சி போன்ற அந்த பள்ளத்தாக்கு பகுதியில அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது டிசம்பர் மாதத்திலும் தொடரும். அதே சமயத்தில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா இந்த மாவட்டங்கள்ல கடந்த மாதம் முதலே பரவலாக மழை பதிவாகிட்டு தான் இருக்கு. இதன் காரணமா மண்ணின் ஈரப்பதம் மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்திருக்கும். நீர்நிலைகளையும் நீரிருப்பு அதிகரித்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்கி பருவமழை தீவிரமடையும் பட்சத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் அச்சம் கொள்ள தேவையில்ல. நமக்கு அந்த நிகழ்வுகள் வரும்போது இன்னும் வந்து தெளிவும், துல்லிய தன்மையும் கிடைக்கும்.